சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 திரைப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தான் கொண்ட கொள்கைக்காக லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான சமுதாயத்திற்காக தான் பெற்ற மகனையே கொன்ற சேனாதிபதியின் வழியில் நேர்மையான சமுதாயம் வேண்டும் என்று நினைக்கும் ஒவ்வொருவரும் தவறுகளுக்கு துணை போகாமல் தவறு செய்யும் தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களையே தண்டிக்க ஆரம்பித்தால் என்னவாகும் என்பதுதான் கதைக்களம். கதையாக பார்த்தால் சுவாரஸ்யம்தான், ஆனால் அதை சொன்ன விதம் கடும் ஆயாசத்தை தந்திருக்கிறது. சேனாபதி போல் கொலை செய்யாமல் தவறு செய்யும் சொந்தங்களை சட்ட ரீதியாக தண்டிக்கும் இளைஞர்களுக்கு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுகிறது. அவர்கள் அனைவரின் சென்டிமெண்ட் எபிசோடுகளும் கதைக்கு உதவி இருக்க வேண்டும். ஆனால் சென்டிமெண்ட் வரவழைப்பதற்கு பதிலாக கொட்டாவியை தான் வரவழைக்கிறது. காரணம் அந்த காட்சிகளின் நீளம். ஒவ்வொரு காட்சியும் நீண்டு கொண்டே போவதால் நாம் பார்ப்பது சினிமாவா அல்லது சீரியலா என்ற சந்தேகமே வருகிறது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமல்லாமல் சென்டிமெண்ட் காட்சிகளும் எப்போதடா முடியும் என்றிருக்கிறது. இந்தியன் தாத்தா திரும்பவும் வந்து கொலைகள் செய்யும் போது அவர்கள் செய்த பாவங்களை பட்டியலிடுகிறார். பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிறார். இந்தியன் படத்தில் முதல் பாகத்தில் நறுக்கு தெரித்தாற்போல் பேசிய வசனங்களும் சுஜாதாவின் முகமும் கண்முன் வந்து போகின்றன. ஆரம்ப காலத்தில் மக்கள் எழுச்சி அடைவதைப் போலான காட்சிகளை சங்கர் பயன்படுத்தினார். அன்றைய தேதியில் காட்சிகளின் பிரம்மாண்டத்திற்கு அது உதவியது. ஆனால் 90களின் பழக்கத்தை இன்னமும் கைவிட மாட்டேன் என்று படம் முழுவதும் அடம் பிடித்திருக்கிறார். இந்த முறை சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் ஆவதை பயன்படுத்தியிருக்கிறார். பான் இந்தியாவுக்கான படம் என்பதால் மாநிலம் கடந்து கொலை செய்கிறார். அவையெல்லாம் சரியாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு கொலையும் 10 நிமிடத்தை தாண்டி ஓடுகிறது. அந்த கொலைகள் ஆடியன்ஸிடம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. வர்மக்கலையின் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனை காட்டி அதற்கு டெமோ வேறு காட்டுகிறார். வர்மக்கலை மட்டுமல்ல, சென்டிமெண்ட் ஆக்ஷன் காட்சிகள் அனைத்தும் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல பிரம்மாண்டம் என்ற பெயரில் அவர் காட்டிய அனைத்துமே ஓவர் டோஸாக இருக்கிறது. முதல் பாகத்தில் கமலின் மேக்கப் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் இந்த பாகத்தில் சுத்தமாக நம்பகத்தன்மையே இல்லை. படத்தின் வசனங்கள் எல்லாம் கர்ண கொடூரம். அனிருத்தின் பின்னணி இசை எப்பா சாமி. ரஹ்மானின் பழைய இசை வரும் சமயங்களில் மட்டும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. படம் முழுவதும் அதையே பயன்படுத்தி தொலைத்திருக்கலாம். சேனாபதி தப்பிச்செல்லும் காட்சிகளுக்கு கூட எந்தவித மெனக்கடலும் இல்லை. சங்கருக்கு இத்தனை கற்பனை வறட்சியா? பார்ட் 3 கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த பாகத்தை இழுவென்று இழுத்திருக்கிறார்களோ என்று தோன்றுகிறது. படத்தின் இறுதியில் வரும் பார்ட் 3 ட்ரெய்லர் நன்றாகவே இருக்கிறது. அதையே ரிலீஸ் செய்திருக்கலாம். சாரி சங்கர், கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வாங்க. நீங்களும் இந்தியன் 2 திரைப்படத்துக்கு போயிருந்தீங்க, படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.